பொஸ்குன்னு நியூஸ பார்த்தா நம்ம உத்தரப்பிரதேச சிஎம் பேட்டி ஏதோ கொடுத்துருக்காராமே. எப்பவும் போல ஹிந்தியில தான் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு தான் ஒன்னும் புரியாதே. நமக்கு ஹிந்தி தெரியாது போடா, அவருக்கு ஹிந்தியை தவிர வேற ஒன்னும் தெரியாது போடா. அதாவது என்ன அவரை சொல்லியிருக்க கருத்துன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு சிஎம், அதாவது நம்ம எம்.கே. ஸ்டாலினை, நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்கோ, மும்மொழி ரொம்ப நல்லதுங்கோ, தேசிய கல்விக் கொள்கைங்கிறது எங்களை மாதிரியான கல்வியாளர்கள்லாம் சேர்ந்து கொண்டு வந்த திட்டமுங்கோ, உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, தேசபக்தி இல்லை, தேசிய ஒற்றுமை இல்லை அப்படின்னு அவரு சொல்லி இருக்கிறாரு. அதுதான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஏனுங்க ஓபி சிஎம், நீங்க இதெல்லாம் மைக்க பார்த்து பேசக்கூடாது. கண்ணாடி இருக்கல, கண்ணாடி அதை பார்த்து பேசணுங்க. உனக்கு சகிப்புத்தன்மை இல்லை, தேசபக்தி இல்லை, மக்கள் மேல அக்கறை இல்லை அப்படின்னலாம். அப்படியெல்லாம் கண்ணாடியை பார்த்து பேச வேண்டியவரு மைக்கு முன்னாடி பேசிட்டாரு. நம்ம சிஎம்மும் ரொம்ப ஆரவாரமாலாம் ஒன்றும் பேசலைங்க. நீங்க ஒன்றும் இந்த அளவுக்கு பேச வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் திரும்பி உங்க மாநிலத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டாரு. நமக்கு என்ன கோவம் வருமா வராதா? ஒரு மாநிலத்தோட சிஎம் இன்னொரு மாநிலத்து சிஎம்முக்கு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம கேட்கணுமா வேண்டாமா? அதுவும் எவ்வளோ பெரிய மாநிலத்தோட சிஎம் அவரு. 80 பாராளுமன்ற தொகுதி இருக்குதுங்க. அங்க 400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதி இருக்குது. கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஒரு மாநிலமுங்க. அங்க எம்புட்டு பொட்டன்சியல் இருக்கும், எவ்வளவு பொருளாதாரம் வளர்ந்துருக்கணும். அப்படி வளர்ந்த மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்றத வளராத மாநில சிஎம்மான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்டுத்தான் ஆகணும். இம்புட்டு பெரிய மாநிலத்தை வச்சிருக்கிறவரு இந்தியாவுக்கு எம்புட்டு காசு கொடுத்துட்டு இருப்பாரு தெரியுமா அப்படின்னு நான் சொன்னா, பொட்டனிலே பொட்ட அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கிறாங்க. கிறக முடிச்சவளையே நாம தான் இந்தியாவுக்கே காசு கொடுத்து போட்டிருக்கிறோம். ஒருத்தர் சொன்னார்ல, தேசத்துல பக்தி இல்ல, ஊதுபத்தி இல்ல, கொசுபத்தி இல்லன்னு பேசினார்ல. அவரு 1 ரூபாவ கொடுத்து போட்டு 2000 ரூபாய் 3 ரூபாய் பக்கம் வாங்குறாராமே. அந்த எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கறது 6 நாம தான் கண்ணு. யோகி நீங்க இந்தியா கிட்ட இருந்து காசு வாங்கலீங்க, எங்க காசை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல நீங்க தேசபக்தி உள்ள ஆளா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணி இருக்கணும், நான் உனக்கு 1 ரூபா கொடுக்குறேன், நீ எனக்கு திருப்பி தமிழ்நாட்டு கொடுக்கறத விட கம்மியாவே கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த பேச்சு பேசுறதுக்கு கௌரதியா இருக்கும். ஸ்கூலு தெரியுங்களா, ஸ்கூலு அத பள்ளிக்கூடமுங்க. பிள்ளைங்கெல்லாம் போய் படிப்பாங்கல்ல. எனக்கு மத்த ஊரை பத்தி பேசுற அளவுக்கு எல்லாம் அறிவு இல்லைங்க, நமக்கு கோயம்புத்தூரை பத்தி மட்டும்தான் தெரியும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை காலையில ஒரு பிளைட்டை புடிச்சு போட்டு ஒரு 7:30 மணிக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல வந்து இறங்கிருங்க. அவத்தால இருந்து நீங்க வெளியே வந்து அவனாசி ரோட மிதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்னல் இருக்குல்லங்க அது இருக்குமுங்க. அப்படியே நேரம் அந்த காலப்பட்டு ரோட்ல போனீங்கன்னு வைங்களேன், லெஃப்ட் ரைட்டுன்னு எங்க பார்த்தாலும் ஒரு 5-6 ஸ்கூலை நீங்க பார்க்க முடியுமுங்க. ஸ்கூலு மட்டும் இல்லைங்க, சுத்தி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், கம்பெனி இருக்கும், ஆபீஸ் இருக்கும், அது போக பல வீடுகளும் இருக்குமுங்க. அதே ரோட்ல நேரா போனீங்கன்னு வைங்களேன், அன்னூர் போய் மேட்டுப்பாளைய ரோட்டை பிடிச்சிங்கன்னா நேரா ஊட்டி போயிடலாமுங்க. ரோடு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அம்புட்டு அருமையா இருக்கும். சரி, உங்களுக்கு அவ்வளவு தூரம் நீங்க போகவெல்லாம் வேணாம். அங்க அந்த ஏர்போர்ட்ல இருந்து நீங்க லெஃப்ட் பிடிச்சிங்கன்னு வைங்களேன், செத்த தூரம் வந்தீங்கன்னு வைங்களேன், அங்க பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குமுங்க. அப்படியே ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சு வேடிக்கை பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஜிஆர்டி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இருக்குமுங்க. அதுக்கு இடையிலைங்க, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொடிசியா ட்ரேட் ஃபேர் சென்டர் ஒன்று பெருசா கட்டி வச்சிருப்பாங்க, அது சூப்பரா இருக்குமுங்க. நம்ம புக் ஃபேர்லாம் அங்கதான் நடக்கும். ஐயோ, உங்ககிட்ட போய் எதை சொல்லிட்டேனே. புக்குன்னா என்னன்னு தெரியுமா? புக் ஃபேருங்க. லட்ச புக்கு படிக்கணுமுங்க, அப்பதான் கொஞ்சம் நான் அறிவான்னு வரும். நீங்க அண்ணாமலை என்ன படிச்சதெல்லாம் பெருசுன்னு நினைச்சு போட்டீங்கன்னா நாங்க என்னங்க பண்றது? அவிய சொல்றதெல்லாம் பொய்யுங்க. நீங்களாம் இன்னும் நிறைய படிக்கணும். சரி, நீங்க புக்கு படிக்கிறதுக்கெல்லாம் லேட் ஆகும், நீங்க பாருங்க, வேடிக்கை பார்த்துட்டே வாங்க. அங்கிருந்து இன்னும் நேரா வாங்க. அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா சிஐடி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், ரொம்ப ஃபேமஸான காலேஜுங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னு வைங்களே, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரிங்க. அடுத்த பக்கம்ங்க அம்புட்டு பெருசுங்க. அது உள்ள போய் பாத்தீங்கன்னா மானியத்துக்கு பெருசா கிடக்கும். இப்ப வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா மேம்பாலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே டைட்டில் பார்க்குங்க, அது மும்மானியத்துக்கு பெருசா கிடக்கும். அப்படியே போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வருமுங்க, அதை தாண்டி இறங்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாப்பிங் பேரு ஹோப் காலேஜுங்க, நம்பிக்கை தரும் கல்லூரி. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா
ஜிஆர்ஜி ஸ்கூல் இருக்குமுங்க, அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபன்மாலுங்க. ஃபன்மாலுக்கு புறகால ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க, அது ஒரு பெரிய ஸ்கூலுங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னு வைங்களேன் நான் படிச்ச ஸ்கூலு பிஎஸ்சிஆர் கிருஷ்ணமாலை, பொம்பளை பிள்ளைக்கு படிக்கிற ஸ்கூலு. ஆட ஸ்கூலு மட்டும் இல்ல, காலேஜ் கீழேஜ் டிப்ளமா பிஹெச்சி எல்லாம் அங்க பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் செம்ம ஃபேமஸான சர்வஜனான்னு ஒரு ஸ்கூலுங்க. அட நம்ம காந்தி வந்திருக்காரு, எங்க பெரியார் ஐயா வந்திருக்கிறாரு, அவ்வளவு ஃபேமஸான ஸ்கூலுங்க. ரொம்ப பழைய ஸ்கூலுங்க, அருமையான ஸ்கூலும் கூட. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சி டெக் இருக்குங்க. முடியலைங்க, இன்னும் நவ இந்தியா இருக்கு, உப்படிபாளையம் இருக்கு, அப்படி லெஃப்ட் ரைட்டுன்னு பாத்தீங்கன்னா அத்தனை ஸ்கூலு கிடக்குங்க. மேம்பாளையம் ஏறி இறங்குனீங்கன்னா பிரசன்டேஷன் ஸ்கூலு, சிஎஸ்ஐ பாய்ஸ் ஸ்கூலு, அண்ணாசல சிக்னல்ல பாத்தீங்கன்னா ஸ்டெயின் ஸ்கூலு, ஆர்கே ஸ்கூலு. கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா சிஎஸ்ஐ பெண்கள் மேல்நிலை பள்ளி. மிஸ்டர் யோகி ஜஸ்ட் 5-7 கிலோமீட்டருக்கு தான் பேசியிருக்க, இதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது. இந்த 7 கிலோமீட்டர் சென்னை எங்க இருக்குதுங்க, அங்க இருக்குதுங்க. நாங்க எங்க இருக்கோம், இவத்தால இருக்கிறோம். எங்களுக்குள்ள 500 கிலோமீட்டர் தூரமுங்க. ஜஸ்ட் இந்த 7 கிலோமீட்டர்ல சொன்னது உங்க மாநிலத்துக்குள்ள எங்கேயுமே இருக்காது தெரியுமா? இதுக்கு இடையில 5 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, 5 ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கிற 7 கிலோமீட்டரோட வளர்ச்சியை சொன்னாலே நானெல்லாம் 7 வருஷம் பேசணும். இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற எங்களை பார்த்து இந்த வளர்ச்சி எல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைச்சது, நாங்க எப்படி அடைஞ்சோம்னு நினைக்கிறீங்க? தேசபக்தி உள்ள, மக்கள் மேல் அக்கறை உள்ள, பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்லுவாங்கல்ல, மக்கள் நல திட்டங்கள், இத்தனையும் தான் நாங்க இப்ப நிக்கிற இந்த வளர்ச்சிக்கு காரணம். வெறும் 7 கிலோமீட்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதாவதுங்க, நாங்க இப்ப கல்வியில வளைஞ்ச இந்த வளர்ச்சி இருக்குல்லங்க, நீங்கள கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுங்க. உங்க நெப்பு இருக்குது இல்லைங்க, நெப்பு, அது 2035க்கு இப்படி ஒரு பிளான் இருக்குன்னு பிளான் பண்ணி வச்சிருக்குது இல்ல, அதுல ஜிஆர்ல ஏதோ 35 36 ரீச் பண்ணலாம் அப்படின்னு ஐடியால இருக்கிறீங்கல்ல. நாங்க 50 கிராஸ் பண்ணியா 5 வருஷம் ஆயி போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் மாறுன்னு நினைக்கிறீங்க? எங்க தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் தான். இவங்க எங்களுக்கு கொடுத்த திட்டத்தை பத்தி நீங்களாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அண்ணா செஞ்சதைத்தான் நீங்க இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இனி அதுக்கப்புறம் கலைஞர் பண்ணதை நீங்க எப்ப யோசிக்க போறீங்கன்னு தெரியல. கலைஞர் போட்ட ஸ்கீமுக்கு அப்புறம் என்ன பெரிய வெல்ஃபேர் ஸ்கீம் போட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சு இருந்தப்பதான் ஆட எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அம்மா 8 அடி வாஞ்சா புள்ள 16 அடி வாயும்னு. அது இங்க வரங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்களா? ஐயா கொடுத்த ஸ்கீம் அப்படியே இருக்கும். அது போக அடிஷ்னலா கேஷும் கையில கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ பாஸை பத்தி நீங்க நினைச்சு கூட பார்க்கல. நாங்க இப்ப அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப பெண்களுக்கு ஃப்ரீ பாஸ்ன்னு வந்தாச்சு. அது போக கேஷ் இன் ஹேண்டு. அது போக காலேஜ் போற பசங்களுக்கு பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா எங்கேயோ போயிட்டோமுங்க நாங்க. இதெல்லாம் போதாம எங்க முதல்வர் இன்னும் தொழில் பூங்காக்களை உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. அடுத்த வாரம் ஊட்டிக்கு போறாரு தெரியுமா? ஊட்டி நியூஸ் எல்லாம் உங்க ஆளுங்கெல்லாம் அங்க இருந்து வந்தீங்கன்னா வெயிலுக்காக அங்க போவீங்க. அங்கேயும் ஏதோ வேலை இருக்குன்னு தான் போறாரு எங்க சிஎம். இந்தியாவிலேயே ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜ் அதை ஓபன் பண்ணி வைக்க போறாரு. அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதெல்லாம் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் இருக்கிற பொறுப்பு. இதெல்லாம் பொறுப்போட செஞ்சாதான் உங்க ஊர்ல இருக்கிற, உங்க மாநிலத்துல இருக்க சாப்பாட்டு கொல்லி இல்லாத, நிறைய சம்பாதிக்க முடியாத, குடும்பத்தை பார்த்துக்க முடியாத என் உத்தரப்பிரதேச சகோதரர்கள் வழி இல்லாம அங்க இருந்து மைக்ரேட் ஆகி வர்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அப்பதான் வேலை கொடுக்க முடியும். நீங்க மனசாட்சி உள்ள ஆளா இருந்தா என்ன சொல்லி இருந்திருக்கணும்னா, ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கிறதுக்கு எனக்கு திறமை இல்ல, 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது இன்னும் பல்லெளிச்சுக்கிட்டே தான் கிடக்குது. தமிழ்நாடு மட்டும் எப்படிங்க இப்படி கிராஃப்ல மேல போய்கிட்டே இருக்குது. அதனால இந்த பிஜேபி கொள்கையெல்லாம் தூக்கி அக்கடான்னு போட்டுக்கிட்டு என் மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு தமிழ்நாட்டுக்கு 1 வாரம் தவம் இருக்க போகிறேன்னு கிளம்பி வந்திருக்கணும். நீங்க இங்க வந்துட்டு கோயம்புத்தூர், மெட்ராஸ், திருச்சி, சேலம் அப்படி எல்லா இடத்துக்கெல்லாம் போக வேணாம். பாப்பம் மட்டும் பல்லவாளையும் இருகூர் இந்த 3 இடத்துக்கு போய் பார்த்தா மட்டும் போதும். ஏன்னா இந்த 3 இடத்துக்கு தான்
எங்க தானே தலைவன் கவுண்டமணி போக மாட்டேன்னு சபதம் எடுத்திருப்பாரு. திருமதி பழனிசாமி படத்துல இந்த 3 இடத்த பார்த்தா போதுமுங்க உங்க உத்தரப்பிரதேசமே அப்படி நிக்கும். அதனால கொஞ்சமாத்து தேசபக்தின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி மக்கள் மேல அக்கறைன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா மும்மொழி கொள்கையை உங்க மாநிலத்துல அமல்படுத்துங்க. யாரும் இங்க வேண்டாம்னு சொல்லல. அதைத்தான் எங்க முதல்வரும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா மும்மொழின்னு சொல்லி போட்டு ஒத்த மொழியை தவிர வேற எந்த மொழியும்ல தெரியாம இருக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் தென்னிந்தியா கூட பழகிறதுக்கு தமிழை கத்து வச்சுக்கோங்க. உலகத்தோடு பழக ஆங்கிலத்தை கத்துக்கொள்ளுங்கள். உருப்படாம போக கத்துக்கிட்ட இந்திய இன்னையோட கைவிட்டுருங்க. இதையெல்லாம் விட்டுட்டு எங்க தமிழ்நாட்டை பத்தி நீங்க பேசணும்னா உங்க வாழ்நாள்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை மிஸ்டர் யோகி. இது எல்லாத்தையும் புன்னகையோட தான் சொல்றேன். தெரியும் நினைக்கிறேன். முடிஞ்சா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு நன்றியும் வணக்கமுங்க. எல்லாரும் புன்னகைக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம்.